சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்தாக அவருடைய சிஎம் ஆக்குனாங்க. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட் ஃபார் எவர். That is the best birthday gift, Honorable Chief Minister. Happy birthday to you, sir. The cool customer, நம்ம சார் விஜய் சார், இது வெரி மச் கூல் சார். ஒரு புயல் மாதிரி போறாரு. நிறைய பேர் அவர் மேல கொஸ்டின் பண்றதும் அந்த சைலண்டா இருக்காரு. ஏன் இப்படி இருக்காரு? ஏன் ஆப்போசிட்ல அப்படியே ஒன்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறீங்க. He is looking, he is watching you, he is scanning you, இவனுக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு இருக்காருங்க. அவர் புரியவே இல்லை இவங்க யாருக்குமே. டோட்டலாக ஒரு எம்ஆர்ஐ அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போதைக்கும் இப்போதைக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மௌனம் எப்படி இருக்கு, அந்த மௌனம் எப்படி பேசுச்சு, அதுதான் சொல்றது. மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்களால் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். அவர் சொல்லிட்டார்ல கிளீனா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டார். கிளியரா சொல்லிட்டார். டிவியில் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பாம்பு இருக்கு அப்படின்றத அடுத்தவங்க அனலைஸ் பண்ணல. போலிங் பூத் அன்னைக்கு வெடிச்சாங்க. தட 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 இந்த டைமுக்குள்ள மத்தியானத்துக்குள்ள ஓட்டு போட்டுருணும். தத்த அந்த கால்குலேட் பிரகாரம் ஓட்டு போட்டாங்க இந்த யூத்ஸ். இப்போ அந்த முதல் சீட்டு முள்ளு இருக்கிற சீட், அது இட்ஸ் ஃபுல் ஆஃப் தாட்ஸ். ஸோ அதை உட்காந்த எந்த நிமிஷத்தில், பிகாஸ் அவர்கிட்ட தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. போலீஸ் இப்போ எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்க வேண்டிய நிலைமையில் அவர் இருக்கார். இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் எப்படி நடக்குது பாருங்க, இப்படி போங்க, இதுக்கு போங்க. ஏன் சிங்கப்பெண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? போயிட்டு நான் அங்கே போய் மாலை வாங்கிட்டு அங்கே ரிப்பன் கட்டிங் பண்ணிவிட்டு நான் இப்படி வந்து ஜாலியாக அப்படி பேசிட்டு அதில் வாழ்த்துக்கள் கூறிட்டு என்னப்பா ஆச்சு அப்படியா சார் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற முதல்வர் அல்ல விஜய். முழுமையான முதல்வராக இருக்கிறார். இமிடியேட்டாக நடக்க வேண்டியதை முடிச்சிட்டாருன்னா அடுத்து அவர் காட்டுவார், விஸ்வரூபத்தை எடுப்பார். விஜயின் விஸ்வரூபம் இந்தியாவுக்குள்ள he will be the best chief minister forever. வணக்கம் சார். எஸ்எஸ் நேயர்களுக்கு வணக்கம். பின்னாடி பயங்கரமா டேட் விசிபிளா தெரியுது, June 22. ஸோ வந்து போன வருஷம் இதே நாள் வந்து ஹாப்பி பர்த்டே ஆக்டர் விஜய்னு செலிப்ரேட் பண்ணவங்க இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு செலிப்ரேட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு ஹீரோ, உங்ககிட்ட சண்டை கற்றுக்கிட்டவர். ஸோ முதல்ல அவருக்கு தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்தாக அவருடைய சிஎம் ஆக்குனாங்க. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட் ஃபார் எவர். பர்த்டே கிஃப்ட். That is the best birthday gift for him. So Honorable Chief Minister, happy birthday to you, sir. ஸோ இந்த நேரத்தில் வந்து டுவர்ட்ஸ் ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் சார், ஏன்னா வந்து வேர்சடைலாக எல்லா டிபார்ட்மெண்ட் டான்ஸ் அப்படின்னா விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டண்ட்னாலுமே இன்னி வரைக்கும் அவருடைய லாஸ்ட் ஃபிலிம் வரைக்கும் ஸ்டண்ட்டை ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருந்திருக்காரு. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்து வேந்த ஏதாவது ஒரு நியூஆன்சஸ் அவர் பண்ணது? ஏன்னா நீங்கள் பயங்கரமாக அடிக்கிற ஒரு ஹீரோஸ் எங்கள் டேர்ம்லேருந்து பார்க்குறப்போ ஒருத்தர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணால் ஸ்டண்ட்டு நாங்கள் நினைப்போம். ஆனால் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் ஆர்ட் நீங்கள் கற்றுட்டு இருந்திருக்கீங்க. இந்த நுவான்சஸ்லாம் பண்ணுற ஒரு ஹீரோ சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பண்ண ஏதாவது ஒரு நுவான்சஸ்? நாட் ஒன்லி அவர் அந்த 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 ஸ்டேட்டஸ்கோ அவர் ஸ்டார்ட் பண்ண கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த சைலன்ஸை, அந்த மௌனமாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மௌனியாகவே இருந்து யாரும் என்ன பண்ணுறது அவருக்கு என்ன யோசிக்கிறாருன்னு கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். See, rest all the heroes jumps here, these that work means he will concentrate very clearly. ஸோ என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ண அசிஸ்டன்ஸ் பண்ணி காட்டுறாங்க, அது பண்ணுறாங்க, அப்படியே பார்த்து ரெடி மாஸ்டர் அப்படிங்கிறார். அந்த ஒத்த டேக்கில் ஓகே பண்ணிட்டு வருங்க. ஜஸ்ட் ஒரு ரிஹர்சல் கூட பார்க்காம பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் பார்க்கலாம். See, I crossed all the heroes. See,
இது கூல் கஸ்டமர் நம்ம சார் விஜய் சார் இஸ் a வெரி மச் கூல் அண்ட் ரொம்ப கான்க்ரீட்டாக யோசிச்சு கரெக்டாக பண்ண. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சச் அ ரிஸ்க் இன்வால்வ் ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் எமோஷன் கட் ஆகக்கூடாது. ஐ வாஸ் ஆல்வேஸ் அந்த எமோஷனுக்குள்ளேயே தான் நான் இருப்பேன். எமோஷனை விட்டு தாண்டி போகிறதுக்கு விட மாட்டேன். கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகிட்டு விடவே மாட்டேன். அந்த எமோஷன் கொண்டு போகணும் நீங்கள் அப்படின்னு பார்ப்பேன். நீங்கள் போக்கிரி பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் அது வரைக்கும் அவன் வந்து ஒரு ஒரு போலீஸ் காப்புன்னே தெரியவே தெரியாது. எல்லாரையும் சாவடிச்சுட்டு ஒரு கில்லர்ன்றது இருக்கும். அதுக்கப்புறம் டெராடூன்னு சொன்ன பிறகு அந்த டக் டக் டக்னு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம். கட் பண்ண பிறகு ஃபாதரை பிரகாஷ் கொண்டுடுவான். அங்கே போய் இதில் பரியல் கிரவுண்டில் அப்படி உட்காந்து பார்த்து அப்படியே டக்குன்னு அப்பா கொளுத்து வச்சு நேரம் ஏந்திரிப்பான் வச்சு அவனை கூப்பிடுவான். அந்த போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இப்பவும் போட்டு பாருங்க. ஃப்ரம் தேர் இட் வில் பி மூவிங், த ஜீப் இஸ் மூவிங். அந்த மூவிங் ஜீப் அந்த உள்ளுக்குள்ள பில்டிங்கில் ஒரு அது போய்கிட்டு தான் இருக்கும். அது உள்ளேருந்து ஒரு மாடிக்கு அப்படி போவோம். அந்த ஷாட்டை யாராலையும் மறக்கவே முடியாது. சிங்கிள் ஷாட், அது நாட் அ கட் ஷாட். ஸ்ட்ரெயிட்டாக ஜீப் வரும். ஜீப்பு டோர் மூமெண்ட்லேயே டோர் திறந்து இப்படி படிக்கட்டு இப்படி இருக்கும். இது மேலே இப்படி போவோம் அந்த ஹேண்டில் அந்த இதை போட்டு. அது வந்து இட் இஸ் நாட் ஃப்ரம் தேர் ஹி ஓன்ட் ஸ்டாப். டோட்டல் என்டையர் ஆக்ஷன் நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தா டிஷ்ஷன் அடிப்பிடிச்சி கிடிச்சு அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு அந்த மாதிரி நின்று அடிக்கிறதா இருக்கும். ஓடு அந்த டப்புன்னு அடி. அதுக்கப்புறம் இது டோட்டல் ஒரு ரன் ஓடிக்கிட்டே தான் சண்டை போட்டுட்டு இருப்போம். டப்பு துப்பு தப்பு துப்பு தப்பா அப்படி போய்கிட்டே இருக்கும். போய் 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 ஓடி 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 பிரகாஷ் ராஜை கொன்ன பிறகு தான் நிற்பான். இன்னி வேணாலும் போட்டு பாருங்க. யூ won't stop 1 second anywhere. See, that emotion should carry. Where he killed my father, I will kill that was. என்ன ஸோ இவர் ஃபஸ்ட்டு என்ன இவர் குவைட்டாக இருக்காரு, எப்படி பண்ணுவார் சார்? ஒரு புயல் மாதிரி போகிறாரு. ஜூப் 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 ஜூப். அந்த ஜீப்பெல்லாம் ஒரு 2 தடவை பண்ணி காட்டினா அது வந்து அப்படியே இட்ஸ் அடி தலை அடி தான் அடிப்படும். வண்டிக்குள்ளேருந்து போகணும்னு அங்கேருந்து எப்படி ஏன்னா வண்டி தம்மன் அடிக்கும் தலையில். அது மூமெண்ட் நிற்கிற வண்டியிலேயே அடிப்படும். ஸோ இதில் எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அங்கே இரும்பு இந்த இது படிக்கட்டு அந்த இது அதில் லேண்ட் ஆகணும். ஸோ இதெல்லாத்தையும் ஓகே ரெடி அப்படின்னு பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா டைஜஸ்ட் பண்ணிடுறாரு ஷார்ட்டை ஃபஸ்ட்டு. திஸ் ஐ எம் கோயிங் டு டூ. ஹவ் ஐ எம் கோயிங் டு டூ. அது 1000 பண்ணீங்க. இன்னொன்று ரீமேக் பண்ணும்போது கூட அதில் அவர் பண்ணிட்டாரு. இப்போ நான் இதில் யோசனை இருக்கும், இது எப்படி பண்ணியிருப்பாங்க, நாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம். ஸோ நாம் இந்த கார் இங்கே வர்றது இந்த டைமிங் 1 2 3 டான் அப்படின்றது நாங்கள் டைமிங் சொல்லுவோம். சொல்லிவிட்டு அதுக்குண்டான சேஃப்டி நாங்கள் பண்ணியிருப்போம். எங்கே கேபிள் எடுக்கிறது, எங்கே போடுறது, எங்கே லேண்ட் பண்ணுறது. ஏன்னா கரெக்டாக நின்று மறுபடியும் படிக்கட்டில் ஓடணும். சிங்கிள் ஷாட்டாக இருக்கும். இன் தட் வே அது அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் கம்போஸ் பண்ணால் கூட அவர் குவைட்டாக பார்த்துட்டு டப்புன்னு அடிச்சுக்குவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம். இந்த நான் அப்போதைக்கும் இப்போதைக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மௌனம் எப்படி இருக்கு, அந்த மௌனம் எப்படி பேசுச்சு. இப்போ அதுதான் சொல்றது, மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்களால் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும். சூப்பர் சார், பயங்கரமான ஒரு நரேட்டிவ் கொடுத்துட்டீங்க. வேற யாராலும் திறக்க முடியாது. மௌனத்தை மொழிபெயர்க்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு சார் அவருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி கிடைக்கும்? கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்ன நரேட்டிவ் வச்சு எடுத்து பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் அவர் மேல கொஸ்டின் பண்றதும் அந்த சைலண்டா இருக்காரு, ஏன் இப்படி இருக்காரு, ஏன் ஆப்போசிட்ல அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஃபுல்லா எக்ஸ்பிரமேஷன் மாதிரி ஒரு அப்படியே ஃபுல்லா டோட்டலா அனலைஸ் பண்ணி இதுல அவர் சொல்றத நல்லது இருக்கா எடுத்துக்கிறோம், தப்பு இருந்தா பதில் சொல்றோம். in that way, imagine குறிப்பிட்ட பிளேஸுக்கு தான் அவரால் போக முடிஞ்சது. எல்லா இடத்துக்கும் எலெக்ஷனுக்கு போக முடியல, சரிங்களா? ஆனால் அதுக்கே இந்த நிலைமை அப்படின்னா பார்த்துங்க. ஜஸ்ட் we and all we expected something more, not this much only. But even and then அவர் சிஎம் ஆயிட்டார். அது ஒன்று தான் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல். அதை அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ எப்படி அச்சீவ் பண்ணாரு அப்படிங்கிறது
அந்த குழந்தைங்க மனசுல போட்ட விதை அதுங்க இளைஞர்களாகி அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சி அடியில் வச்சுருக்காங்க. உண்மையாக சத்தியமாக யோசிச்சு பாருங்க இங்கே எல்லாருமே பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட. இந்த விஷயம் இப்படி ஒன்று அவர் சொல்லிட்டார்ல கிளீனாக, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டார். கிளியராக சொல்லிட்டார், டிவியில் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பாம்பு இருக்கு அப்படின்றத அடுத்தவங்க அனலைஸ் பண்ணலை. இதை வெளியில் இவங்க இருந்தவங்க வெளியில் வந்துன்னா ஒரு எப்போவுமே வந்து ஜிந்தாபாத் இன்கோல் இப்போ எல்லாமே சதம் போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் வெடிச்சிருந்தாங்கன்னா அடக்குவது எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே தெரியாமல் போலிங் பூத் அன்னைக்கு வெடிச்சாங்க. தட 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 இந்த டைமிங்குள்ளே மத்தியானத்துக்குள்ளே ஓட்டு போட்டுருணும். தத்த அந்த கால்குலேட் பிரகாரம் ஓட்டு போட்டாங்க இந்த யூத்ஸ். நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே, பேசலன்றாங்க, பிடிக்கலன்றாங்க, அச்சிலன், ஆனால் எதுவுமே பேசாமல் இப்படி ஏன் வெற்றி பெற்றார்னா அந்த விஷயம் இருக்குன்றத புரிஞ்சுக்கணுமா இல்லையா? See, that is the theme. வேற எந்த தீமும் இல்லை, வேற எதுவும் இல்லை. யூத் கனெக்டட் பீப்புள்ஸ். இன்னைக்கு ஜென்சிக்கு இதோட இப்போ நான் ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங், இன்னைக்கும் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணணும், அவங்கள கனெக்ட் பண்ணாமல் நான் எப்படி வாழ முடியும்? சரி, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படியா ஈஸர் அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வாயலா அப்படின்றான், புரியுதுங்களா? தேர் இஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அது கிடையாது. இப்போ ஜென்சியில் வாயலா இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா? திஸ் இஸ் கால் ஜென்சி லாங்குவேஜஸ். என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்று இருக்குது. நான் நிறைய படம் தமிழில் பண்ணியிருக்கிறது மொத்தம் 10 படம். அதில் நிறைய படம் பண்ணது விஜய் சார் படம் தான். ஏன்? ஐ கால்குலேட்டட் ஹி இஸ் த பெஸ்ட். I feel he is good. And whatever we என்ன எதிர்பார்க்குறோமோ அதை கொடுக்குறாரு ஸ்க்ரீனில். அண்ட் மோரோவர் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நமக்கு ஆக்சுவலாக என்ன தேவை அதை கொடுத்துறாரு. பட் ஸ்டில் கொஞ்சம் பேர் வந்து இன்னைக்கும் அவருடைய சைலன்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏர்லியெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க, அவர் அந்த சைலன்ஸ் வச்சு தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லி. பட் நீங்கள் அனலைஸ் பண்ண விதம் வரைக்கும் நாளைக்கு மேபி அவர் அனலைஸ் பண்ணிட்டு பேசுவாரா சார்? மேபி ஏதாவது ரிப்ளை கொடுப்பாரா, இல்ல சைலன்ஸா இருக்கிறது தான் அவரோட யூஎஸ்பியா இருக்குமா? இல்லை சார், அவருடைய அதாவது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவே அந்த சைலன்ஸ் தான். அந்த மௌனமாக இருந்ததை அந்த மௌனத்தை மொழிபெயர்க்க முடியும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி அது ஃபார்முலா, அது அவருடைய ஃபார்முலா. அது இப்போ அதிகம் ஸ்டாலின் மாதிரி பேசுறதோ இல்லை இன்னொருத்தர மாதிரி ஸ்டாலின்னா நான் இவரை சொல்ல, நான் அங்கே ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறேன், ரஷ்யா. ஸோ அவரை மாதிரி சொல்கிறது, ஏன்னா அவர் பேரை நான் தப்புன்னு சொன்னால் அதே தப்பாக சொல்ல போகிறாங்க, அதுக்காக சொல்ல வரேன். பேச்சு திறமைகள்ன்றது பேச்சு திறமை இல்லாதவர் அல்ல. நீங்கள் பார்த்தீங்களா, நம்ம ஒபாமாவே பார்க்காம அப்படியே அந்த ஓத்து எடுத்தார், பதவி பிரமாணம். ஆனால் அதில் 2 மிஸ்டேக் இருந்தது, அவர் விட்டார். ஆனால் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் பண்ணார். ஆமாம் சார். அப்போ சொல்லுங்க, நாட் ஈவன் சிங்கிள் மிஸ்டேக். அதுவே ஒபாமா பேசினதே ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு. இதுதான் இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு ஆகிப்போச்சு. விஜய் சார் பேசினது தான். இப்போ என்ன பண்ணாங்க, ஜனங்க சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா? அப்போ இவர் சேஞ்ச் பண்ணணுமா இல்லையா? அதனால தான் நிறைய பேரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த மௌனம். இஸ் அனலைசிங் இட், தட்ஸ் ஆல். ஸோ இன்னொரு டைம் வந்து நிறைய பேர் வந்து சினிமா கலைஞர்கள் சொன்ன ஒரு விஷயம், அவரோட கமிட்மெண்ட். மேபி ஒரு காலைல ஒரு 9 to 5 அவர் இருக்கணும்னா மார்னிங் வந்துருவாரு, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் போவான்றது சினிமா கமிட்மெண்ட். அவரை பற்றி நிறைய பேர் பாராட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் பாராட்டுற ஒரு விஷயம், அவரை பற்றி இந்த டாப் 1 அப்படின்னா வந்து காலைல மார்னிங் 9 வந்துடுறாரு, 5 மணி வரைக்கும் தலைமைச் செயலகம்ல இருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு முதலமைச்சர் இந்த 9 to 5 ஒர்க் பண்ணுறது வந்து விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாராட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த கமிட்மெண்ட் மேபி நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க அவரோட கமிட்மெண்ட். பட் டுவர்ட்ஸ் அரசியல்னு வரப்போ இந்த டைமிங் அவர் கீப் அப் பண்ணுறதும் நீங்கள் சொல்கிற ஒரு சேஞ்சில் ஒன்றா இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது. அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க. இது வந்து அவர் அது பிரின்சிபலாக வச்சுக்கிட்டாரு. காலைல 7 மணிக்கு காய்ச்சினா 7 மணிக்கு நம்ம போயிடணும், மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வேலை பண்ணிட்டு அதில் 6 மணிக்கு வரைக்கும் வேலை பண்ணிட்டு போயிடணும். அது ஒரு பிரின்சிபலாக வச்சுக்கிட்டாரு. அது தொழில். இப்போ பண்ணுறது தொழில் இல்லை, சேவை. இது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அவரை முதல்வர் பொறுப்பில் அமர்த்தியிருக்கிறார்கள், பதவி அல்ல. முதல்ல திருத்தவணும், முதல்வர் பதவி தப்பு, முதல்வர் பொறுப்பில் அமர்த்தியிருக்கிறார்கள் மக்கள்.
அந்த பொறுப்பில் இருக்கிறவன் பொறுப்பாக இருக்கணும். அப்போ பொறுப்பாக இருக்கும்போது என்ன தேவைப்படுது? நான் பொறுப்பாக எந்த இப்போ உங்களுக்கு சும்மாவே கேளுங்க. இப்போ பேசினப்பா ரெண்டு பொண்ணு இது பண்ணிட்டாங்க, ஒரு கைக்கு ஒரு குழந்தைய பண்ண கேட்குறாங்களா இல்லையா? இது எவ்ரி மினிட் பிஞ்சிங், ஹிச்சிங், ஸ்டாபிங், எவ்ரிதிங் இஸ் தேர் ஃபார் ஹிம். அது அவரை குத்துறதா உணர்றாரு அவரு. அது நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த 41 உயிர் அங்கே போகும்போது அவர் என்ன பரத வச்சாருன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி அழுதார், அவ்வளோ இது விட்டார். ஏன்னா ஒரு தடவை போய் கேட்கல, அது நோண்டுறது தான், போட்டு நோண்டி நோண்டி நோண்டி. என்னங்க இது? யாருங்க ஒருத்தன் வந்து ஒரு செத்து போயிட்டாங்க இருக்க முடியுமா? தாங்க முடியுமா? இப்படி ஒன்று நடக்கக்கூடாது. அப்படி இப்போ அந்த முதல் சீட் முள்ளு இருக்கிற சீட், அது இட்ஸ் ஃபுல் ஆஃப் தான்ஸ். ஸோ அதை உட்கார்ந்த எந்த நிமிஷத்தில், பிகாஸ் அவர்கிட்ட தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு, போலீஸ் கீலீஸ். இப்போ எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்க வேண்டிய நிலைமையில அவர் இருக்கார். இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் எப்படி நடக்குது பாருங்க, இப்படி போங்க, இதுக்கு போங்க. ஏன் சிங்கப்பெண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றாரு, போங்க. கேன் ஐ கெட் சம்திங் ஃப்ரம் தம்? இவங்க கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா? மக்கள்ல இருந்து இப்படி ஏதாவது 2 தெருவுக்கு 2 பேரை வை, ஒரு தெருவுக்கு 2 பேர், ஒரு தெருவுக்கு 2 பேர், இப்படி போடு. சி இஸ் திங்கிங் இன் டிஃப்ரெண்ட் மேனர். அப்போ அவன் சொல்லட்டும். நீங்க ஷேடோஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க. ஷேடோஸ்னா தெரியுமா உங்களுக்கு? பேட்ரோல் மாதிரி சொல்றீங்களா? உங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஷேடோஸ் இருப்பாங்க. நீங்க சுடுகாட்டில் கூட இருப்பான் ஒரு ஷேடோ. ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் முதல்ல போலீஸ் இன்ஃபார்மர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வேற, அது கிடையாது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட். தீஸ் ஷேடோஸ் இஸ் ஃபாலோயிங். எங்க போனாலும் வந்துடுது. எப்படிங்க மனுஷன் வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்க முடியும்? ஃபேக்ஸ் வந்துக்கிட்டே இருந்தா, கையில் வந்துக்கிட்டே, ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃபோன் நோண்டிட்டே இருப்பார். பார்த்தீங்களா? வந்துக்கிட்டே இருக்குங்க. பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா? பிரச்சனைகள் தான் அதிகம். பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்கார் அவர். ஸோ தீர்க்கறதுக்கு உண்டான அத்தனை பேரையும் ஒரே இடத்துல இது பண்ணணும்னா, ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. ஸோ அதை இப்போ நான் போய் சுகமாக போயிட்டு நான் அங்கே போய் மாலை வாங்கிட்டு, அங்கே ரிப்பன் கட்டிங் பண்ணிவிட்டு, நான் இப்படி வந்து ஜாலியாக அப்படி பேசிட்டு, அதில் வாழ்த்துக்கள் கூறிட்டு, இப்படியெல்லாம் பேசி ஒரு நைஸாக நடுவில் ஒரு சினிமா படத்தையும் பார்த்துட்டு, நான் அதுக்கப்புறம் வந்து என்னப்பா ஆச்சு, அப்படியா, சரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற முதல்வர் அல்ல விஜய். முழுமையான முதல்வராக இருக்கிறார். இதுதான் என்னுடைய பாயிண்ட். இதுக்கு அடுத்தபடியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு லெகசி விஷயத்தை வந்து ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்பா வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். இன்னி வரைக்கும் எல்லாருடைய உள்ளத்துலையும் அவங்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்களும் விஜய் அவர்கள் கூட வந்து பணியாற்றி இருக்கீங்க. இன்னைக்கு அவர் முதல்வர் ஆயிட்டாரு. ஸோ இந்த அப்பா மகன் இந்த முதலமைச்சர் லெகசி எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? எம்ஜிஆர் இஸ் அ லைப்ரரி ஃபார் விஜய் சார். புரியுதுங்களா? புரட்சி தலைவர் எல்லா இடத்துக்கும் போனார். இவர் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவர் போனால் இப்போ என்ன ஆயிருக்கும்? வெளியில் டோட்டலாக வச்சிருக்கோம். அதுக்கு உண்டான தடைகள் போட்டிருப்பாங்க, அணைக்கட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது வெளியே வர விடாமல் என்னென்னவோ நடந்திருக்கலாம். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விருப்பப்படல. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு உண்டான காரியகர்த்தாக்கள் அவங்கள இந்த யங்ஸ்டர்ஸ் அடக்கிறதுக்கோ ஒடுக்கிறதுக்கோ, இட் ஷுட் பி எ கலாமிட்டி விச் he doesn't like at all. ஒரு சின்ன ஏன் அனுவார் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஒன்று பாருங்க, அவங்கள என்ன பாருங்க, என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி. he doesn't want a small ஒரு சின்ன ஆக்ஷன் இது கூட வேண்டாம்னு நினைப்பார் அவர். ஜனங்க வந்து நல்லா இருக்கணும், அவங்க தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? that shows how he respects the people. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன செய்யுங்க, நான் வந்து என் வேலை நான் செய்கிறேன். என் வேலை நான் செய்யும்போது கரெக்டாக இருப்பேன். தட் வாட் இந்த ரிசல்ட். நீங்க சொன்னதை வச்சு பார்க்குறப்போ அவர் வந்து கொஞ்சம் இடங்கள் போகாமையே 108 நிறைய இடங்கள் போலங்க போயிருந்தா என்ன எவ்வளோ வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் ஸ்வீப். இட் வில் பி ஆஸ் இட் இஸ் ஸ்வீப். அவ்வளோதான். ஒன்றுமே இருக்கிறது இல்லை. இப்போ அவங்களுக்கே தெரியுது அது. இப்போ ஏன் அவங்கெல்லாம் நினச்சிருந்தா அதெல்லாம் முடியாதுன்னு எல்லாம் பண்ணிட்டு ரீஎலெக்ஷன் அவங்க வைக்க சொல்லுங்க. இப்போ கூட சொல்லுங்க, தெரியும் வச்சா முடிஞ்சிடும், மொத்த கதையும் முடிஞ்சிடும், ஒரு சீட்டு வராது. 200+. ஏன் ஒருத்தனை இது பண்ணுறான்? நம்ம God has given 2 real eyes to realize the real lies. புரியுதுங்களா? ஆட்டோ பின்னாடி எழுதாம எது ஆட்டோ பின்னாடி தான் மண்டைக்குள்ளேயே அதுதானே பொய்யை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் தானே.
அதுக்கு தானே கண்ணை கொடுத்துருக்கான். அது வந்து கண்ணு போதுமே, நீ பொய் சொல்கிறேன்னு சண்டை போடுறதுக்கு வாய் வேண்டாமே. பொய் சொல்கிறானா சரி, கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டேன் பொய் சொல்கிறேன், ரைட், ஓகே ஓகே ராஜா. இன் தட் வே நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க. ஹி இஸ் லுக்கிங், ஹி இஸ் வாட்சிங் யூ, இஸ் ஸ்கேனிங் யூ, இவங்க ஒரு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு இருக்காருங்க. அவர் புரியவே இல்லை இவங்க யாருக்குமே. டோட்டலாக ஒரு எம்ஆர்ஐ அப்படியே போயிட்டே இருக்கு. மேபி நிறைய எழுந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்தது வந்து பயங்கரமான ஆன்சர்ஸாக இருக்கும்னு நம்பப்படுது சார், சீரியஸ்லி. ஏன்னா கூட ஒர்க் பண்ண ஒருத்தர், இவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ண ஒருத்தர்ட்டேருந்து அந்த வேர்ட்ஸ் வரப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவாக மட்டும் இல்லாமல் இது ஒரு பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. திஸ் வில் ஹெல்ப் ஆல் த விஜய் சார்ஸ் ஃபாலோயர்ஸ் டு பி ஹாப்பி. அண்ட் ஒன் மோர் திங், he keeps everybody under his nose. ஸோ அது வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். யாரும் அவே போக முடியல. ஸோ அது ரெடியாக வச்சுருக்காரு. அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஹாப்பிலி கோயிங். அண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன் மோர். சார், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர். தட் வாட் மை திஸ் திங். பட் மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கூட அப்படி தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ஹை. ஸோ அந்த ஹையை we will give time for him. He will show. First இமிடியேட்டாக நடக்க வேண்டியதை முடிச்சிட்டாருன்னா அடுத்து அவர் காட்டுவார். விஸ்வரூபத்தை எடுப்பார். விஜயின் விஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி முதல்வருடைய முயற்சி இருக்கும். அந்த முயற்சி டெஃபினட்டாக இந்த தமிழ்நாடை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துவார். இந்தியாவில் வேர்ல்ட் லெவலில் பேசுவான் ஒருத்தன். இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு ஒருத்தர் எப்படி ஏறுவாங்களோ அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள he will be the best chief minister forever. இல்லைன்னா இந்த கேஜிஎஃப் நரேஷன் பார்த்த மாதிரி இருக்கு சார். வெல் செட் சார். ஆக்சுவலாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காரு. நிறையா கரப்டட் ஃப்ரீ சிஸ்டமாக அவர் சேஞ்ச் பண்ணிருக்காரு. அதை தாண்டி இன்னைக்கு நிறைய திரை உலகத்தை சேர்ந்த நபர்கள் நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர் சங்கம் போய் பார்க்குறாங்க, இயக்குனர் சங்கம் போய் பார்க்குறாங்க, நடிகர் சங்கம் பார்க்குறாங்க. நிறைய பேரோட கோரிக்கைகள் இன்னைக்கு நிறைவேற்றப்படுது. ஸோ அதில் வந்து ஸ்டண்ட் யூனியன் சார்பாக உங்களுக்கு ஏதாவது சின்ன ரெக்வஸ்ட் அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கா? நீங்கள் போய் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஒரு நான் சந்திச்சிட்டேன். அதில் நாங்கள் டச்சில் தான் இருக்கோம். ஸோ அதனால எனக்கெல்லாம் மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவேன் நான். அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க பார்த்து? இல்லை இல்லை, லாங் டைம் ஃபோனில் பேசினா இருப்போம். சிஎமானவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறது. அப்போ ஓடி வந்து கட்டி பிடிச்சி எல்லாரும் ஒரு கலக்கல் இருக்கும்ல, ஒரு அப்போ கொஞ்சம் அந்த மாஸ் இது அதோட ஜாலியாக பேசிட்டு எப்படி இருக்கீங்க அது இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஃபார்மல் கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் அவாய்ட் ஆகிடும் நம்மக்கிட்ட. ஸோ அது வந்து என்ன எதுன்னு அப்படியெல்லாம் பேசி. ஸோ இட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் மீட்டிங். ஸோ அந்த எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் இப்போவே இவங்க சினிமாக்காரங்களே பார்த்துட்டு இருக்காங்கன்னு அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா டெய்லி ஒரு போய் பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி அவங்கள பார்க்குறாரு. என் வீட்டுக்குள்ளேருந்து வந்தேன், என் வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கல. அவங்க வர்றாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. அவங்க அங்கிட்டு டேரா போட்டு அங்கேயே உட்காந்துக்கல இல்லை. ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களும் என்ன பண்ணுறது, மக்களுக்கு என்ன பண்ணுறது, மக்கள் எத்தனை பேர் நீங்கள் இதுவாக இருக்கான் சொன்ன மாதிரி டாஸ்மாக்கு 3 நேரம் இல்லையா. ஸோ என்னென்ன பண்ணுறாரோ அது பண்ணிகிட்டு இருக்காரு. how to make clear, very clear. நான் யாரையும் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. ஆனால் சந்தோஷம் இந்த லிமிட்டோட இருன்றாரு. டோன்ட் கோ பியாண்ட் த லிமிட். அந்த பியாண்ட் த லிமிட் போகும்போது அது உனக்கும் பாய்சன் ஆகுது, எனக்கும் பாய்சன் ஆகுது. வேண்டாம், லெட்டஸ் எல்லாருமே நல்லா இருப்போமே. சக கலைஞராக இன்னைக்கு நீங்கள் அவருக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்டாக இந்த கான்வர்சேஷனை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்த கான்வர்சேஷனுக்காக நான் வெயிட்டிங். தேங்க்யூ. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents mid-year mega home first June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.